வணக்கம் நேர்களே, புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன், பயம், கோபத்துக்கு இது ஒரு விதையாய் இருக்கிறது. இந்த மன அழுத்தத்தை பற்றி விளக்கமாக கூறுவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரி பி.கே. மஞ்சு அவர்கள். இவர் கடந்த 45 ஆண்டுகளாய் ராஜயோக தியானத்தை பயிற்றுவித்து வருகிறார். பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மவுண்ட் அபு ஞான சரோவரில் கடந்த 35 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதாய் அர்ப்பணித்து இறை சேவை செய்து வருகிறார். உங்கள் அனைவரின் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வணக்கம். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாய் விட்டது. இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கூடியது எங்கெல்லாம் பார்க்கலாம்னா, உறவுகளில் பார்க்கலாம், குடும்பத்தில் பார்க்கலாம், வேலை செய்யும் இடத்துல கூட நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸில் இது நிறையவே இருக்குது. எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கூடியது எக்ஸாம் டைமில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி உருவாகுது? ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது குடும்பத்தில், யூத்தில் அல்லது உருவங்களில், ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களில் கூட இருக்குது. சின்ன குழந்தைங்கள், ஐ மீன் டு சே லைக் அரவுண்ட் 5 இயர்ஸ், 4-5 இயர்ஸ். ஒரு தடவை ஒரு சின்ன ஒரு பையன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருந்தா. இட்ஸ் சம்திங் விச் ஐ சோ. வரவே அவங்க அம்மாவுக்கு, அம்மா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இது இவ்வளோ பொடி பையன், சின்ன குழந்தை, இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்ற அர்த்தமே தெரியாத வயசுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னா எங்கேயோ ஹீ மஸ்ட் பி ஃபீலிங் அது. ஸோ இது எல்லாருக்குமே உண்டாகக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு மனிதனுடைய மனசில் உண்டாகக்கூடியது. இட்ஸ் நாட் ஃபிசியலாஜிக்கல் இஷ்யூ இல்லை, இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. சம்டைம்ஸ் அகோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை மெஷின்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் பிரிண்டிங் மெஷின், வாஷிங் மெஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஆஃபீஸில் ஏதோ பிரிண்டிங் எனி மெஷின்ஸ் ஃபார் தட் மேட்டர். ஏதாவது மெஷின் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ நம்ம வாஷிங் மெஷினே எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மெஷினுடைய கெப்பாசிட்டி 12 கிலோஸ், 15 கிலோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் நீங்கள் ஒரு 30 கிலோ போட்டிங்க, 25 கிலோஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மெஷின் வேலை செய்யாது. கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு மீறி நீங்கள் லோடு போட்டால் ஓவர்லோட் ஆகிடும். அதனால நவ் மெஷின் இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். நவ் இட் டசன்ட் மூவ். இந்த மெஷின் இப்போ வேலை செய்யாது. புதுசு தான் மெஷின், புதுசு, நல்ல கம்பெனி, இது நல்ல இது, விலை கொடுத்து வாங்கினது எல்லாம் ஓகே. ஆனால் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு அதிகமான நீங்கள் லோடு அதுக்கு கொடுத்தா அது தாங்க முடியாது, அக்செப்ட் செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மெஷின் வேலை செய்யாது. ஸோ அது மெஷின் இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காலத்தில், அது அப்போ காலத்தில், இந்த காலத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை மனிதர்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், அவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார், இவங்க ஸ்ட்ரெஸ்ஸில். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை இப்போ மெஷின்ஸ்க்கு பதிலாக மனிதனுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம எல்லாருமே ஓவர்லோட் ஆகிட்டோம். இட் மீன்ஸ் இது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு அதிகமான ஒரு இது ப்ரெஷர் இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஸோ தேர் ஆர் 3 வேர்ட்ஸ். ஒன்று டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். இந்த 3 வார்த்தைகள் இருக்குது. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய டென்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டென்ஷன் சிலது வருது போகுது. ப்ரெஷர்ஸ், இட்ஸ் எக்ஸ்டர்னல் திங். ஆனால் இந்த ப்ரெஷரோ டென்ஷனோ நம்ம ரொம்ப காலமாக நம்மளோட அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். இஃப் யூ டோன்ட் கரெக்ட் இட், அப்போவே அது குணப்படுத்தலை, அதை நம்ம டயக்னைஸ் பண்ணி அது சரி பண்ணலை அப்படின்னா அது அதிகமாயிட்டே போகும். அண்ட் another thing is, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இட்ஸ் அ மெசஞ்சர். இப்போ ஒரு மனிதனுக்கு
ஏதோ வகையில் ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகுது அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வந்திருக்கக்கூடிய ஒரு தூதன் அப்படின்னு நினைக்கலாம். என்ன செய்தி கொடுக்குது? தெர் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு சேஞ்ச். நம்ம வாழ்க்கை நடைமுறையில், நம்ம லைஃப் ஸ்டைலில் அல்லது சிந்திக்கக்கூடிய விதானத்தில் ஏதோ ஒரு வகையில் என்னை நானே மாற்றணும், அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜை, செய்தி நம்மளுக்கு கொடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த டேஸ்ட்டு, அந்த வாட் எவர் இட் குட் பி, உங்களுக்கு தகுந்த அந்த டேஸ்ட்டு, அந்த இது நீங்கள் 2 சாப்பிட்ற பதிலாக 8 சாப்பிட்டீங்க. வீட்டுக்கு நல்லா இருந்த டேஸ்டே இருந்தது. வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு வயிற்று வலி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த வலி உங்களுக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது? இந்த வலின்றது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு. இன்னொரு தடவை பார்ட்டிக்கு போனால் லட்டு சாப்பிட வேணாம், சாப்பிடுங்க, அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டாம், நிறைய சாப்பிடக்கூடாதுங்க. ஓகே. ஸோ அது உங்களுக்கு வாய்க்கு நல்லதாக இருக்கும். மேபி ஸ்டமக் அக்செப்ட் பண்ணாமல் இருக்குது. ஸ்டமக் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, கெப்பாசிட்டிக்கு மீறி நான் சாப்பிட்டதுனால அதை ஏற்றுக்கலை. ஸோ மஷீன்ஸ்க்கு மேபி மே நாட் பி அந்த கெப்பாசிட்டி ஏற்ற முடியுமோ ஏற்ற முடியாது தெரியல. அந்த மனிதனுடைய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனிதனுக்குள்ளே ஏன் ஸ்ட்ரெஸ் உருவாகுது அப்படின்னா, இட் இஸ் நாட் த ஜாப். இப்போது நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அல்லது ஒரு பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதோ ஒரு மனிதனோட டீல் பண்ண முடியல. இப்போது ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம்ஸு, பிரச்சனைகள் அல்லது அந்த சூழ்நிலை பிரச்சனை கிடையாது. அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண தகுதி, அந்த சக்தி என்னால் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கவுச். இப்போ உங்களை நான் இந்த கவுச் இங்கேருந்து தூக்கி அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் செய்யணும், யூ அலோன். ஓகே. இப்போது உங்களால் இந்த கவுச் தூக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓகே. இப்போது இந்த இந்த கவுச்சை தூக்குறது ஸ்ட்ரெஸ்ஸாக, அந்த வேலை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறது அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா, அல்லது தூக்க முடியாது என்றது ஸ்ட்ரெஸ்ஸா? இந்த வேலை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? இப்போ சிஸ்டர் இது இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்க சொல்லி சொன்னாங்க, எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, இதை தூக்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிற ஒரு அந்த வேலை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, அல்லது தூக்க முடியாமல் இருக்கிறதுனால எப்படி செய்யறதுன்றது ஸ்ட்ரெஸ் இருக்கா? எப்படி செய்கிறதுன்றது முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு வரக்கூடியது. அப்புறம் தூக்கிட்டு போக முடியாததும் அதுவும் கூட ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. இது இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் இல்லையே. ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குன்னா, இது தூக்க முடியாது, என்னால் ஒருத்தையாலே என்னால் தூக்க முடியாது. ஸோ எங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு முடியாது, என்னுடைய கெப்பாசிட்டி இல்லை, இங்கேருந்து அங்கே வைக்கிறது ஸ்ட்ரெஸ் கிடையாது. அதாவது எப்படி வைக்கிறது அன்னக்கூடிய அந்த சிந்தனை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஏன்னா நான் தூக்க முடியாது. ஐதர் ஐ ஹாவ் டு டேக் ஹெல்ப், யாராவது சப்போர்ட் வேணும், யாராவது கூப்பிடணும். இது என்னால், தனி மனிதனால் இது என்னால் முடியாது. ஸோ இது முடியாதுன்றது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அது செய்யணுன்றது ஸ்ட்ரெஸ் இல்லை. இப்போ ஆஃபீஸில் கூட, வீட்டில் ஏதாவது அது எனக்கு செய்யறது ஒரு பெரிய இது இல்லை, அதுக்கு பின்னாடி அதர் ரீசன் இருக்குது, செய்ய முடியாததுக்கு காரணங்கள் இருக்குது, அந்த காரணம் ஸ்ட்ரெஸ். அண்ட் நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ புரியாதோ, ஆனால் டோட்டலி நம்ம அந்த மனிதனை ஸ்ட்ரெஸ்ஸாக, அந்த பிளேஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, அந்த வேலை கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம கவுண்ட் பண்ணுவோம். பட் தட்ஸ் நாட் ஸோ ட்ரூ. அங்கே ஒரே ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்ன? மை இன்னபிலிட்டி டு டூ இட். எனக்கு அது செய்யக்கூடிய திறமை, தன்மை இல்லாதனால தான் ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. நம்பர் 1. செகண்ட், இப்போ இது நான் ஒரு ஃபிசிக்கல் லெவலில் சொன்னேன். சோஃபா இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்கிறது, அதை என்னால் தூக்க முடியாதனால தான் அது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்குது. பட் இது சைக்கலாஜிக்கல் லெவல் எப்படி இருக்குது? ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேனா இருக்குது, இந்த பேனாவை பிடிச்சிட்டு பாருங்க, வெயிட்டாக இருக்கா?
இல்லை சிஸ்டர். எவ்வளோ எவ்வளோ வெயிட் இருக்கும் அது? ஒரு 20-30 கிராம் இருக்கலாம். அவ்வளோதானா? அப்போ இது இது தூக்குறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை? வழி இல்லை. ஓகே. இந்த பேனாவை இப்படியே நீங்கள் எப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அப்படியே ஒரு 2 மணி நேரம் பிடிச்சிட்டு இருக்கணும். கை வலிக்கும் சிஸ்டர். ஏன்? அது அது வெயிட் இல்லையே. அது வந்து நான் பிடிச்சிட்டே இருக்கேன் இல்லையா, அது எனக்கு ப்ரெஷர் கொடுக்குது. ரைட். தேங்க்யூ. புட்டிட்டேன். ஸோ இது இது உங்களுக்கு வெயிட் இல்லை. ஆமாம். ஆனால் ஏதாவது ஒரு பொருளை நம்ம ரொம்ப காலமாக இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா அந்த கையில் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஃபீல் ஆகும், வந்து இன்னும் மசில்ஸ் டென்ஷன் ஆகும். ஸோ இட் கிரியேட்ஸ் பெயின். அங்கே வலி ஆரம்பிக்கும். அந்த பேனா வெயிட் கிடையாது. ஆனால் அந்த பேனாவை நான் பிடிச்சிட்டு இருக்கேன் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப எவ்வளவு நேரம்? நேரமாக பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால கை வலிக்குது. சின்ன பொருளே ரொம்ப காலமாக ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு வலி இருக்கு. ஏதாவது ஒரு சிந்தனை நீங்கள் ரொம்ப நேரமாக மனசில் பிடிச்சிட்டு இருக்கீங்க, வச்சிட்டு இருக்கீங்க, அப்போ அங்கே கூட ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல. கண்டிப்பா. சிந்தனைன்றது வந்து யாருக்கு வேணா வரலாம். அதாவது சிந்தனை சின்னதா பெருசான்றது விஷயம் கிடையாது. அவ்வளோ சின்ன பேச்சு தானே சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க. அந்த விஷயம் சின்னதா பெருசான்றது இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த தாட்டை, அந்த ஒரு சிந்தனையை மனசால பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஓகே. செகண்ட் திங், இப்போ இந்த பேனாவை மறுபடியும் எடுங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்க முடியுமோ டைட்டாக. சரி சிஸ்டர். ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 hour பிடிச்சிக்கணும். டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக. அப்படி பிடிச்சிருந்தாலும் வலிக்கும் சிஸ்டர். வலிக்கு. ஓகே. கண்டிப்பா. இப்போ பேனாலேருந்து உங்களுக்கு வலி இல்லை. பேனாலேருந்து வலி இல்லை, நான் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ப்ரெஷர், நான் தான் அதை பிடிச்சிட்டு இருக்கேன் இல்லையா, Right. எனக்கு வலிக்குது. குட். தேங்க்யூ. புரிஞ்சுது சிஸ்டர். ஸோ ஒன்று, எவ்வளோ நேரம் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க. 2வது, எவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ டைட்டா டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதனால வலி ஆறாது. என்னோட பிடி. பிடி.